எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறந்து விட்டது. இந்த ஆடி மாதத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தில் நனைய போகும் ராசியினர் யாரார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 12 ராசிகளில் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு திடீர் ராஜ யோகமும், அதே மாதிரி வியாபாரம், உத்தியோகம் ஆகியவற்றில் சிறப்பான மேன்மையும் கிடைக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வாருங்கள் அந்த 4 ராசியினர் யாரார் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாதம். அம்மனை வழிபடுவதற்காகவும் நம்மளுடைய எண்ணங்கள் முழுவதுமாக தெய்வ சிந்தனையில் நிறைந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு விதமான ஆன்மீக விஷயங்களை நாம் செய்வோம். அதில் ஒன்று தான் அம்மனினுடைய வழிபாடு. முடிந்தவரை இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஆகிய தினங்களை மறந்தும் கூட தவற விடாதீங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க அம்மன் ஆலயம் போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் சாதாரணமாக அம்மனை தரிசனம் பண்ணிட்டு கூட வரலாம். விளக்கு போட்டு தரிசனம் பண்ணணும், அபிஷேகத்துக்கு நாம் கொடுக்கணும், அல்லது பார்த்திங்கன்னா பூஜை சாமான் வாங்கிட்டு போகணும். ஏன்னா பல நண்பர்கள் சொல்கிறாங்க, சுவாமி நம்ம எப்படி சும்மா போகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு ஒரு கற்பூரம் ஊதுபத்தி வாங்கிட்டு போய் கொடுத்து அம்பாவை தரிசனம் பண்ணால் கூட போதுமானது தான். நீங்கள் இதுக்குன்னு மெனக்கெட்டு நீங்கள் போகணும் அப்படிங்கிற முடியாதவங்க கூட ஜஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஆடி மாதத்தில் வர வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாள் ஆனந்தமாக இருப்பாள். சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் மனிதர்களாகிய நம்மளிடத்துல யாராவது ஒன்று கேட்குறோம்னா நம்ம மனமுகுந்து அள்ளி கொடுப்போம். 14 லோகத்துக்கும் படியிழக்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி மகிழ்வாக இருக்கும் இந்த ஆடி மாதத்திலே அந்த அன்னையிடம் நாம் கேட்கும் பொழுது சந்தோஷமான அந்த நேரத்திலே தருணத்திலே அம்பிகை நமக்கு எவ்வளவு அள்ளி கொடுப்பாளுங்கிறத நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆடி மாதத்தில் கட்டாயம் வரும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாள் வழிபாடை தவறாமல் பண்ணுங்கன்னு நாம் சொல்லுவோம். நிறைய பெண்கள் நம்ம சொல்கிறத கேட்டுட்டு செய்கிறாங்க, ஆண்களும் கூட செய்கிறாங்க. சரிங்களா? அந்த வகையில் இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்கிறச்ச இந்த கிரகங்களுடைய இடம்பெயர்வு இதை வச்சு தான் ராசிகளுடைய பலன்கள் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் ஏற்படுற இந்த கிரகங்களின் பெயர்வு காரணமாக இந்த ராசினருக்கு பர்டிகுலராக இந்த 4 ராசினருக்கு அமோகமாக இருக்குது. என்ன சொல்ல போனால் அதிர்ஷ்ட மலையில் நீங்கள் நினைய போகிறீங்க. தொட்டதெல்லாம் துளங்க போகுது. அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாள். ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா கெட்ட காலம் அப்படின்னு சொன்னால் அவன் எதை செஞ்சாலும் கெட்டதாகவே போகும். அதே ஒரு மனுஷனுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொன்னால் அவன் கெட்டதுக்கு பக்கம் போனால் கூட அந்த காலம் அவனை நல்ல வழியில் இழுத்துட்டு வந்துடும். இதான் சொல்லுவாங்க, உங்களுடைய விதி கெட்டால் மதி கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விதி கெட்டுடுச்சுன்னா புத்தி வேலை செய்யாது. நம்ம நல்லா இருக்கோம், சக்ஸஸ் ஆகும், நல்ல வழியில் போகிறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சு போனால் கூட தவறாக போயிடும். அதனால் காலம் அறிந்து நம்மளுடைய செயல்களை செய்கிறதுங்கிறது மிக முக்கியமானது. அந்த வகையில் ஆடி மாதம் இந்த 4 ராசிக்கு அனுகூலமாகவும் அமோகமாகவும் இருக்குது. பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? சூரிய பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய காலத்தில் இருந்து கடகராசிக்குள் நுழையும் காலமாக இந்த ஆடி மாதத்தில் சொல்கிறோம். இந்த ஆடி மாதம் சூரியன் மிதுன ராசியில் இருந்து கடகத்துக்குள்ளே நுழையக்கூடிய காலம். இந்த ஆடி மாதத்தை கடக மாதம் அப்படின்னு கூட அழைப்பாங்க. அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போன்ற முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளும், ஆடிப்பெருக்கு மற்றும் நதி தொடர்பான வழிபாடுகள் இவை அத்துணைக்கும் இந்த ஆடி மாதம் சிறப்பானது.
இந்த மாதத்தில் புதன், சுக்கிரன், குரு மற்றும் சனி என முக்கிய கிரகங்களினுடைய இடப்பெயர்வுகள் மற்றும் கிரகநிலை மாற்றங்கள் ஆகியவை 12 ராசிகளிலுமே தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த 12 ராசிகளிலுமே இந்த தாக்கம் இருந்தாலும் கூட பர்டிகுலராக இந்த 4 ராசிக்காரங்களுக்கு அதீத நல்ல தாக்கம் இருக்குது. அசுர வளர்ச்சியும் எதிர்பாராத யோகங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? சரி, யார் யார் அந்த ராசி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கார நண்பர்கள், செவ்வாய் பகவானுடைய ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு சூரியன் மற்றும் குரு பகவானினுடைய அருள் பார்வையால் உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் கனவுகள் அத்தனையும் நினைவாகக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைய இருக்கு. இன்னும் சொல்லணும்னா தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலமாகவும் அளவிற்கு அதிகமான அதிர்ஷ்டங்கள் கூடி வரும் காலமாகவும் இது இருக்கு. சார், நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் சார். புரியுதுங்களா? உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு விஷயம், ரொம்ப நாளாக செய்யணும்னு காத்துட்ருக்கிற ஒரு விஷயம், அதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் புதிய காரியங்கள் எதையும் செய்ய மாட்டாங்க. அதுக்கான பிள்ளையார் சொல்லி வேணால் நம்ம போடலாம், எந்த தப்பும் இல்லை. அதுவும் ஆடி 18க்கு பிறகு தான். ஏன்னா போர்க்களம்னு சொல்லுவாங்க. ஆடி 1லேருந்து ஆடி 18 வரைக்கும் போர்க்களமான காலம்னு சொல்லுவோம். எங்கள் காலம்னா ஒரு 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 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆடி மாதம் ஃபுல்லாகவே சுபகாரியங்கள் செய்கிறதில்ல, அதை பற்றி பேச்சே எடுக்க மாட்டோம். ஆனால் இப்போ கொஞ்சம் வளர வளர என்ன பண்ணுறாங்கன்னா ஆடி 18 வரைக்கும் தான் சுபகாரியங்களை தள்ளி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபகாரிய நிகழ்வுகளை தாராளமாக செய்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோன்னா ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு அந்த நல்ல காரியத்துக்கான விஷயங்களை முன்கூட்டியே தயார் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆவணி தொடங்கினவுடனே உங்களோட நல்ல காரியங்களை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் சாதத்தை வேக வைக்கிற மாதிரி ஆடி மாதத்தில் நல்லா சாதத்தை வேக வச்சுருங்க, ஆவணி மாதத்தில் சாப்பிட்டுடுங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்கிற காரியங்களுக்கான எல்லா அனுகூலமும் உங்களை தேடி வரும். ஸோ தயார் நிலையில் இருந்துக்கோங்க. ஆவணியில் தொட்டு அதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம். அப்படி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வரும் காலமாகவும் உத்தியோகத்திலே உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும் காலமாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கணவனுடனோ மனைவியுடனோ ஏதாவது கருத்து வேறுபாடுகளில் நீங்கள் இருந்துட்டு வந்தீங்க அல்லது பிரிந்து இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஆடி மாதத்தில் நீங்கள் இணைவதற்கான வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க செய்யலாம் அல்லது அதற்கான சூழ்நிலையை தேடி வரும். சரிங்களா? சகோதரர்களோடு சொத்து தகராறு இருந்ததுன்னா அது முழுவதுமாக நீங்கும். கட்டாயமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும். புதிய வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, அதாவது வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும். ஆவணியில் நீங்கள் வாங்கிடலாம். வெளிநாடு போகிறதுக்கான அனுகூலமான வாய்ப்புகள் வரும். இந்த மாதம் கட்டாயமாக நல்ல செய்தி காதுகளுக்கு சேரும். உழைப்புக்கேற்ற பலன் கட்டாயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மேசராசினருக்கு அமைகிறது. ஸோ டோன்ட் worry, பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டில் சொல்லிடலாம். அடுத்து கடகராசி. உங்களுடைய ராசினோட பேரில் தான் இந்த மாதமே இருக்குது. கடக மாதம் தான் ஆடி மாதத்துக்கே பேர். ஸோ கடக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் சூரியன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. பொதுவாக சூரியன் அப்படிங்கிறவர் பலமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த நபருக்கு அரசு சார்பான அனுகூலம் கிடைக்கும். அரசு உத்தியோகம் கிடைக்கிறது, அரசு சார்பில் இழுபறியாக இருந்துட்டு வந்த விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்வுகள் வரும். அதே மாதிரி அரசு வகைராவில் பெரிய நபர்களோட அறிமுகம், நட்புகள் ஆகியவை கிடைத்து உங்களுக்கு ஒரு
அதன் மூலமாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இன்னொன்று, சூரியன் வந்து நல்ல நிலையில் வலுவாக ஒரு ராசியில் அமரும் பொழுது மதிப்பு உயரும், புகழ் உயரும். அரசியல் வாழ்வு, கலைத்துறை, அந்த மாதிரியான பொது வாழ்வு இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு 4 பேர் மத்தியில் செல்வாக்கு, மதிப்பு ஆகியவை உங்களுக்கு ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து, ப்ரமோஷன் ஆகியவையெல்லாம் கிடைக்கும். பொருளாதார ரீதியில் கவலையவே நீங்கள் விட்டுத்தள்ளலாம். முன்னேற்றமும் உங்களுடைய பணவரவும் பன்மடங்கு அதிகரிப்பதை பார்க்க முடியும். எதுலையாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. சேஃபான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், லாபம் உண்டு. முன்னாடி சொன்ன மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவையெல்லாம் கிடைக்கும். ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க, சொந்த தொழிலுங்க அப்படின்னு சொன்னால் புதிய வகையில் வாடிக்கையாளர்கள் வருவாங்க. பிஸ்னஸை விரிவுபடுத்துறதுக்கான முகாந்திரம் ஏற்படும். புத்துணர்ச்சியோடும் அசாத்திய ஆற்றலோடும் செயல்படுவீங்க. ஸோ ஒரே வரியில் சொல்லணும்னா தொட்டதெல்லாம் வெற்றியாகும் காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் கட்டாயமாக அமையுங்கிறதுல நோ டவுட். அடுத்து கன்னி ராசி, புதனுடைய ராசி. இந்த ராசிக்கு எப்படி இருக்குது ஆடி மாதம் அப்படின்னா, குருவினுடைய ஆசி மற்றும் சூரியனுடைய ஆசி உங்களுடைய அனைத்து தடைபட்ட காரியங்களையும் தகர்த்து எறியும் காலமாக இந்த ஆடி மாதம் கட்டாயமாக இருக்க போகுது. என்ன சொல்லணும்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு மனசை நீண்ட காலமாக வாட்டி வதைச்சிட்டு இருந்த, இன்னும் சொல்லணும்னா இந்த விஷயம் சரியாச்சுன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களை வாட்டி வதைத்து கொண்டு இருந்த தொழில் சம்பந்தப்பட்ட சிக்கலாக இருக்கலாம், வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கலாக இருக்கலாம், உறவுகளிடையே ஏற்பட்ட மன வருத்தங்களாக இருக்கலாம். இப்படி உங்களுக்கு ரொம்ப காலம் உறுத்திட்டு இருந்த பிரச்சனை இந்த மாதத்தில் முடிவுக்கு வரும், அதில் டவுட்டே கிடையாது. பொருளாதாரம் நல்லா இருக்குது, நிதி நிலைமை சீராகுது, ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளிலே வருமானம் வரப்போகுது. இதுவரைக்கும் ஒரு பிஸ்னஸ் தான் சார், அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்க சார், பெருசாக லாபம் இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு 2-3 வகையில் உங்களுக்கு பண வரவு வரும். 2-3 தொழில்களில் நீங்கள் காலூன்றி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். வீண் செலவுகள் குறைந்து சேமிப்பு உயரும். பொதுவாக நம்ம சேமிங்கன்னு சொல்லுவோம். கிரகங்களினுடைய அனுகூலம் இல்லைன்னா 1000 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா பின்னாடியே 2000 ரூபாய்க்கு செலவு வரும். இதுக்கு காரணம் கிரக தோஷங்க தான். அது நீங்குது இந்த ஆடி மாதத்தில். அது நீங்கி வீண் செலவுகள் குறைந்து பெரிய அளவில் நீங்கள் சேமிப்பை ஏற்படுத்துவீங்க. அதே மாதிரி புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக ஜாப் தேடிட்டு இருக்கேன் சார், இன்னும் எதுவும் சரியான முறையில் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல முறையில் வேலை அமையும். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஏற்கனவே ஜாபில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வெற்றியும் ஒரு சேர இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கும் ஒரே வேர்டு, டோன்ட் வரி, பி ஹாப்பி. அடுத்து இறுதியான ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க. பொதுவாக இந்த மீன ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா வாழ்க்கையில் நேர்மறையான சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள். உங்களோட சர்க்கிளில் மீன ராசிக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா புயலே வந்தாலும் பூகம்பமே வந்தாலும் பொறுமையாக கடந்து போகிறவங்க தான் மீனராசிக்காரங்க. ஏன்னா பொறுமையின் மறுரூபமாக இருக்கக்கூடியவங்க மீனராசி. மீனம்ங்கிறது குருவோட ராசி. குருவிற்கு தனுசு மனை, மீனமனை 2 ராசி ஆதிபத்திய வீடுகளாக இருந்தாலும் கூட தனுசு என்பது பார்த்திங்கன்னா ரொம்ப விவேகமாக செயல்படுவாங்க. எப்பயுமே விவேகத்தை பாராட்ட முடியாது. விவேகமாக செயல்படுறான் சார், அவன் ஃபாஸ்ட்டாக இருக்கான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு டைம் ஒர்க் ஆகலாம். நீங்கள் ஒரு வேகமான காரியங்களை 10 முறை செய்கிறீங்கன்னா அதில் ஒரு 3 முறை உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பட் நிதானமாக நீங்கள் செய்கிற காரியங்கள், பொறுமையாக நீங்கள் செய்கிற காரியங்கள் லேட்டானாலும் 10 காரியங்களை செஞ்சிங்கன்னா 8 காரியங்கள் வெற்றியாகும். அதுதான் நான் சொல்லுவேன், பொறுத்தவன் பூமி ஆழ்வான் அப்படிம்பேன்.
விவேகம் தேவைதான். ஒரு விஷயம் சொல்கிறோம்னா டக்குன்னு அதை செஞ்சு முடிக்கிறதுங்கிறது அவசியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த விவேகமாகப்பட்டது அதீத அவசரமாச்சுன்னா ஃபெயிலியர் ஆகிடும். அதுதான் தனுஷுக்கும் மீனத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ரெண்டுமே குருவோட ராசினாலும் தனுசு ராசியில் ஜனிக்கக்கூடிய குழந்தைகள் விவேகமாக இருப்பாங்க. சில நேரங்களில் அவங்க ஃபெயிலியரை சந்திப்பாங்க. மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வெரி ஸ்லோவாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அதை ரொம்ப மெதுவாக செய்து முடிப்பாங்க. பட் ரொம்ப ரொம்ப நீட்டாக தோல்வியே அதில் இல்லாமல் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. அதுதான் மீனராசிக்காரங்க. எதையும் பார்த்துக்கலாம் அசால்ட்டாக அப்படிங்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அமோகமாக இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா நேர்மறையான சிந்தனைகளால் உங்களுக்கு பல நேர்மறையான பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா பொருளாதார ரீதியில் நீங்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். முன்னாடி எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க, லேண்ட்லேயோ அல்லது வேறு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த முதலீடுகளிலிருந்து லாபமும் வருமானமும் சேரும். நிதி பற்றாக்குறை முழுவதுமாக நீங்கும். அதே மாதிரி சில பேருக்கு வெளிநாடு செல்கிற யோகம் இருக்குங்க. இது வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்கங்க, பட் ஃபாரின் ஜாப் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கிறத பார்க்க முடியும். அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப விசேஷங்களை முன்னிருந்து நடத்துவீர்கள். அதே மாதிரி உங்களுடைய தம்பதிகளுக்கு இடையே, கணவனுக்கோ மனைவிக்கோ இடையேயான கருத்து வேறுபாடு, கசப்புகள் ஆகியவை நீங்கி கடின உழைப்பால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்கிறதுல ஐயமில்லை. ஒரே வரியில் சொல்லணும்னா உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் பொறுமைக்கு ஏற்ற முழு பலனை இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நிச்சயம் அளிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் எதுவும் இல்லை. ஸோ இந்த ஆடி மாதத்திற்கான அதிர்ஷ்ட பலன்கள் இந்த 4 ராசிக்காரங்களுக்கு, ஸோ அது என்னென்னு நம்ம பார்த்தோம். மற்ற ராசிக்காரங்களுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டால் நல்லாவே இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை, நல்லாவே இருக்குது. நான் முன்னாடி சொல்ல மாதிரி குலதெய்வ வழிபாடும் மற்றும் அம்மன் வழிபாடும் இந்த ஆடி மாதம் முழுவதும் செய்யுங்க. ரொம்ப சிரத்தையோடு செய்யுங்க. என்றும் உங்களை காப்பால் அந்த அன்னை ஆதிபராசக்தி, அதில் டவுட்டே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் நெய் தீபம் ஏற்றி தேவியை பிரார்த்தனைங்க. ஏன்னா ஒரு நெய் தீபம் என்பது 100 நல்லெண்ணெய் தீபங்களுக்கு சமம். உத்தமமான தீபம் நெய் தீபம். நெய் தீபம் போடுறேன்னு சொல்லிட்டு கடைகளில் போயிட்டு வாங்கிட்டு அது ரெடிமேடாக செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே நெய் தயார் பண்ணி அந்த நெய்யை ஊற்றி நீங்கள் தீபம் போடுங்க. அதுதான் முழு பலனை கொடுக்கும். சரிங்களா? நெய் தீப வழிபாடு, அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அனைவரும் செய்யுங்க. சிறப்பான பலன் உண்டு இந்த மாதத்தில். கட்டாயமாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.